लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலவும் உழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் திருமங்கையாழ்வாருடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தினுடைய 23வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். ஆழ்வார் தலைவியான தன்மையிலே வரகால நாயகியாக பொழிகிற பாசுரங்கள் இந்த 10 பாசுரங்கள். அதிலே இது 3வது பாசுரம். முதல் திருநெடுந்தாண்டகத்துடைய முதல் 10 திருமொழிகளிலே வரக்கூடிய பாசுரங்கள் ஆழ்வாராகவே பாடுகிறார். இடையிலே வரக்கூடிய 2வது 19ம் தலைவியினுடைய தாயாராக இருந்து பாடுகிறார். கடைசியில் இருக்கக்கூடிய இந்த 30 பாசுரங்களிலே 10, 21 முதல் 30 பாசுரங்கள் வரகால நாயகியாக மாறி தலைவனை பிரிந்து தலைவியாகவே பொழிந்த பாசுரங்கள். அதிலே இன்றைக்கு 3வது பாசுரம். தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்குள் மங்கையர்கள் தூயோன் சொல்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரதமே பஞ்சு கண்ணின்படி பரகாலின் பருவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தான தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கொண்டு இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையாளடியன் வினையை துணித்து அருள வேணும் துணிந்து. இதோ 23வது பாசுரம். உள்ளூரும் சிந்தை நோய் எனக்கே தந்து என் ஒளிவளையும் மாநிறமும் கொண்டாரிங்கே தெள்ளூரும் இளந்தங்கின் தேரல் மாந்தி சேலுகளும் திருவரங்கம் நம்மூர் என்ன கள்ளூரும் பைந்துராய் மாலை யானை கனவிடத்தில் யான் காண்பன் கண்டபோது புள்ளூரும் கல்வாணி போகேல் என்பேன் என்றாலும் இது நமக்கோர் புலவிதானே. திருமணங்கொல்லை என்ற அந்த திவ்ய தேசத்திலே இருவரும் தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். சேர்ந்து விட்டு அவன் பிரிகிறான். பிரிகிற போது என்ன செய்கிறான்? அந்த நோயை இவனுடைய மனதிற்குள்ளே கொடுத்து விட்டு போகிறான். பிரிவு என்றால் இருவருக்கும் துன்பம் இருக்க வேண்டியிருக்க இங்கே இவனுக்கு மட்டும் துன்பத்தை தந்து அவன் போய்விடுகிறான். அதற்கு வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார், பாம்பு ஊறுவது போல போனான் என்று சொல்றான். மனதிற்குள் சென்று விட்டான். மனத்திலே வியாதியை கொடுத்ததனாலே என்னுடைய அழகிய வளங்களையும் சிறந்த மேல் நிலத்தையும் அவன் கொண்டு விட்டான். கொள்ளை கண்டு போனார். அப்படி போகிற போது எங்கே போகிறேன்னு நான் கேட்குறேன். தோழி கேட்குறா, அவன் போகிறேன்னு சொன்னால் நீ போக விட்டுருவியா? எங்கே போகிறேன்னு கேட்கலையா அப்படின்னு கேட்ட உடனே சொல்கிறான், ஆமாம், மீன்கள் இருக்கக்கூடிய தெளிவாக பிடிக்கக்கூடிய தென்னங்கள் ஓடுகிறதாம் ஆறு போல அந்த அதை குடித்து கொண்டே ஓடக்கூடிய மீன்கள் உலவுகிற ஸ்ரீரங்கம்தான் இருப்பிடம், நம்முடைய இருப்பிடம் என்று சொல்லி போக அவனுடைய தோளிலே தேன் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய துளசி மாலையை போட்டிருப்பதை நான் கனவிலே கண்டேன். அப்படி கண்டு கொண்டிருக்கும் போதே அவன் கருட பறவையின் மீது ஏறி போகிறான். இனி நான் என்னை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்று நாம் சொன்னாலும் கூட அவன் அதை பற்றி பொருத்தப்படாமல் போய்விட்டான் என்று சொல்கிறான். பொதுவாக பெருமாளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனாலும் கூட பரகால் நாயகி சொல்கிறார், இந்த யார் யார்கிட்டலாம் கட்டுப்படுறான் பாரு. பெரிய திருவடியுடைய சிறகுல கட்டுப்பட்டிருக்கான். திரு அனந்தாழ்வான் என்கிற ஆதிசேஷனுடைய மடியில கட்டுப்பட்டு கொடுக்கிறான். விஸ்வக்சேனர் என்கிற சேனை முதலியாருடைய கைப்பிடியாக இருக்கிறான். கையில் இருக்கக்கூடிய பிரம்பாக இருக்கிறான். பெரிய பிராட்டியினுடைய கடாட்சத்திலும் எம்பெருமான் கட்டுப்பட்டு கிடக்கிறான். அவனால் இவர்களை மீறி எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறானே என்று ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் ஒரு பெரியவர்.
அவனே நினைத்தால் கூட அவன் தன்னுடைய கட்டுப்பாடுகளிலிருந்து விலக முடியாது. தாயார் இருக்கிறாள், அனந்தாழ்வான் இருக்கிறான், பெரிய திருவடி இருக்கிறான், விஸ்வக்சேனர் இருக்கிறார். இவருடைய மனதிலே கட்டுப்பட்டு அன்புக்கு கட்டுப்பட்டு அங்கே இருக்கிறான். எனவே நான் கூப்பிட்டேன், ஏற்கனவே தான் கைவளையனும் உடம்பு சந்தோஷத்தில் கைவளையனும் மேகலையும் போயிடுச்சுன்னு சொன்னியே, இப்போ மறுபடியும் கொண்டு போனானேன்னு சொல்கிறியேன்னு கேட்குறதுன்னு சொல்கிறா. இல்லடி, அது உதாரணம். அது ஏற்கனவே சந்தோஷத்தில் நான் ஒன்று சேர்ந்துருக்கிறேன்றதுனால என்னுடைய உடம்பு பெருத்ததுனால கைவளைகள் விட்டு போயிடுச்சு, மேகலை கழண்டு போச்சு. நான் முன்னுரிப்புள்ளாக என்னையே அவன் கொண்டு சென்று விட்டான் என்பதற்காக அப்படி சொன்னேன். கைவளை என்பது கையையே குறிக்கிறது, மேகலை என்பது என்னுடைய உடலையே குறிக்கிறது என்று சொல்லிக்கலாம் தலைவி. சரி, எங்கே போனான்னு கேட்ட உடனே உன்னூர்னு சொல்லலை, எண்ணூர்னு சொல்லலை, நம்மூர்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கத்துக்கு. முன்னூறுனா உன்னுடைய பாத்தியதை உள்ள ஊர், எண்ணூறுனா நான் இருக்கிற ஊர். அப்படி சொல்லலையா? நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஸ்ரீரங்கம் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று பரகால நாயகி அனுபவிக்கிறார். உள்ளூரும் சிந்தை நோய் என்பது உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வியாதி, மனநோய். இதற்கு சர்ப்பம் ஊறுவது போலும் கரலை கரப்பான் உடலெங்கும் வியாபித்திருப்பது போலும் பெரியவாச்சான்களுடைய அசாதாரணமான விளக்கம். எனக்கே என்பதிலே ஏகாரம் எனக்கு தான்ன்ற மாதிரி இருந்தாலும் கூட கலவி என்பது இருவருக்கும் பொதுவானது தானே. அப்போ இருவருக்குமே அந்த துக்கம் பிரிகிற போது இருக்கும்போது அவன் எனக்கு மட்டும் அதை என்னுடைய சிந்தையிலே தந்துவிட்டு என் கைவளைகளையும் என் நேர்நிலையத்தையும் அபகரித்து கொண்டு சென்று விட்டானே என்று சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறாள். இவன் ஏற்கனவே யாரிடமெல்லாம் கட்டுப்பட்டு கிடக்கிறான் என்றால் பெரிய திருவடி என்ற கருடனுடைய சிறகிலே கட்டுப்பட்டு கிடக்கிறான், அனந்தாழ்வான் என்கிற ஆதிசேஷனுடைய மடியிலே கட்டுப்பட்டு கிடக்கிறான், மகாலட்சுமியினுடைய கடாட்சத்தினாலே கட்டுப்பட்டு கிடக்கிறான், விஸ்வக்சேனுடைய பிரம்புரிவாக இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி அப்படிப்பட்டவன் இருவரும் சந்தோஷமாக இருக்கும்போது அனுபவித்ததை துக்கம் வருகிறது மட்டும் எனக்கு தந்துட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லுகிற போதே அந்த தோழி கேட்கவும், எப்படி நீ விட்ட அவளை? நான் விடுவனாடி அவரை நான் போனா சொன்னேன், ஆனால் நான் முயற்சி செய்தேன் சொன்னேன், ஆனாலும் அந்த கல்வன் கருடை பறவை மீது ஏறி சென்று விட்டான். நான் இனி என்னை பிரியக்கூடாது என்று சொன்னாலும் கூட அந்த பெருமானது கலவையானது வருத்தமே எனக்கு தந்துவிட்டு போயிருக்கிறது வழியே இன்பத்தை தரவில்லை, என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான் அவன் என்று சொல்லுகிற போதே ஸ்ரீரங்கம் நம்ம ஊர்னு சொன்னதில் ஒரு சந்தோஷம் அவளுக்கு. நம்ம 2 பேரும் இருக்கிற ஊர் தானே அது அப்படின்னு அவன் நினைக்கிறா. பிரிஞ்சு போகலை, நம்ம ஏற்றுப்பான்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு விளக்கத்தை தருகிறது பெரியவாச்சான்களுடைய வியாக்கியானங்கள். ஆக சந்தோஷமாக இருக்க வேண்டியிருக்க, சந்தோஷம் இருவருமாக இருக்க, துக்கம் மட்டும் எனக்கே தந்துவிட்டு போய்விட்டான் இந்த கல்வி என்று சொல்லி இருந்தாலும் அவன் நம்ம ஊர்னு சொன்னதுனால எனக்கு ஒரு சந்தோஷம்தான், நான் அவனை கண்டிப்பாக ஸ்ரீரங்கத்தை சேவிக்க முடியும் என்று நினைத்தாலாம் தலைவி. மீண்டும் ஒரு முறை பாசுரம். உள்ளூரும் சிந்தை நோய் எனக்கே தந்து என் ஒளிவளையும் மாநிலமும் கொண்டார் இங்கே தெள்ளூரும் இளம் தங்கின் தேரல் மாந்தி சேலுகளும் திருவரங்கம் நம்மூர் என கல்லூரும் பைந்துழாய் மாலை யானை கனவிடத்திலே யான் காண்பேன் கண்டபோது புல்லூரும் கல்வா நீ போகேல் என்பேன் என்றாலும் இது நமக்கு ஓர் புலவிதானே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அத்தியாப்தனாவா பிரகதேஸ்வாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேனி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துடைய போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொல்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவல் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.